பிரபல திரைப்பட இயக்குனர் வசந்த் மனைவியுடன் ராமலிங்கம்பட்டி பாதாள செம்பு முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம். திண்டுக்கலை அடுத்த ரெட்டியாசத்திரம் ராமலிங்கம்பட்டி போகர் நகரில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற பாதாள செம்பு முருகன் திருக்கோவில். இக்கோவிலில் 16 அடி ஆழத்தில் பாதாள செம்பு முருகன் அமைந்திருப்பது இக்கோவிலில் சிறப்பாகும். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் ரிதம், ஆசை, நேருக்கு நேர், கேளடி கண்மணி, பூவெல்லாம் கேட்டுப்பார், சத்தம் போடாதே போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கிய தேசிய விருது பெற்ற இயக்குனர் வசந்த் எஸ். சாய் மனைவி சம்யுக்தா உடன் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு வருகை தந்து முன்னதாக காவல் தெய்வமான சங்கிலி கருப்புவை வழிபட்டு 8 கருங்காலி மாலைகளை பாதாள செம்பு முருகனுக்கு அணிவித்து சாமி தரிசனம் செய்தார். ருத்ரா ஆர்ட் ஸ்டுடியோ சார்பாக புதிய படத்தை இயக்குனர் வசந்த் இயக்க உள்ளார். அதற்காக பாதாள செம்பு முருகன் கோவிலில் முருகனின் ஆசி பெற்று சென்றார். கோவில் நிர்வாகம் சார்பாக இயக்குனர் வசந்துக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இயக்குனர் வசந்த் உடன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய விருது பெற்ற பிரபல இயக்குனர் வசந்த் பாதாள செம்பு முருகன் கோவிலுக்காக 8 பாடல்களை எழுதி இயக்கியுள்ளார். இசையமைப்பாளர் சத்யா மற்றும் சினிவாஸ் இசையில் பிரபல பாடல்களான மனோ, ஷான் ரோல்டன், சைந்தவி வேல்முருகன், கில்மிசா, சரண்யா, சினிவாஸ், சபிதா சாய், சந்தோஷ் சுப்பிரமணியம் ஆகியோர் பாடிய பாடல்கள் ஜூன் மாதம் வெளிவர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.